ஹலோ மை டியர் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி வந்து நம்ம இடியம்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பதிவு. ஓகே, யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாமுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கோம், லட்சக்கணக்கான இந்தியன்ஸோடு நம்மளும் வந்துட்டு ஆஸ்பிரன்ஸாக வந்து போராடிட்டுருக்கோம். ரைட்டா, நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியான ஸ்ட்ரகிள்ஸு. ஓகே, எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஆஸ்பிரன்ஸாக வந்துட்டு நமக்கு இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம படிக்கிற ப்ரெஷரு, வீட்டில் வந்துட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிற ப்ரெஷரு, சில பேருக்கு மேரேஜ் ப்ரெஷர் இருக்கும், சில பேருக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்கும், சில பேர் வேலைக்கு போயிட்டே படிச்சுட்ருப்பீங்க. என்ன ஆனாலும் சரி, கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அழுகழுகையாக வரும். என்ன ஆனாலும் சரி, கண்ணை மூடிட்டு அந்த ஒரு நாள் கஷ்டமாக இருக்கா, ஓகே இருக்கட்டும், ஆனால் அழுதுட்டு 2 மணி நேரம் அதுக்காக ஃபீல் கூட உட்காந்து பண்ணுங்கள். ஆனால் அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அந்த டேவை ஃபுல்லாக விட்டுறாமல் என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி கொஞ்சமாவது படிக்கிறோன்னு படிங்க. ஓகேவா, நம்மளோட கோலை என்ன ஆனாலும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸஸ் ஆகணும். ஓகேவா, எனக்கு அந்த மாதிரியான மென்டல் ஸ்டேட் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேவா, என்ன ஆனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, ஃபேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நின்று வி நீட் டு அச்சீவ் அவர் ட்ரீம்ஸ். ரைட், அதுக்காக வேண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் படிங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் போடுங்க. ஓகேவா, ஆனால் அந்த கோலை அச்சீவ் பண்ணியே ஆகணும். அதுக்காக வேண்டி படிங்க. கண்ணை இறுக்கி மூடிட்டு தலையை குமிச்சிட்டு உட்காந்து படிங்க. யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே, இது எத்தனை பேர் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இடியம்ஸில் வந்து 82 to 105 வந்து போன வீடியோவில் வந்து நம்ம படிக்கலை. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 131 190 வேர்ட்ஸ் வந்து எனக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். எனக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா, எ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப். நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்கில் வந்து கற்று வச்சுட்டோம், அந்த அடிஷ்னல் ஸ்கில் வந்து நம்மளை ப்ரௌட் ஆக்குது அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எ ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது 83 பாருங்கள். ஃபிஃப்த்து வீல்னால் வந்துட்டு அன்இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆர் அன்னெசரி பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்புள் இருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வந்து அந்த கப்புளோட ஃப்ரெண்டாக வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. நமக்கு வந்து அப்போ வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபிஃப்த்து வீல் மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே இவங்களே ஜாலியாக இருக்காங்க, நம்ம எதுக்கு நான் கூட வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அதுதான் அன்வான்ட் பர்சன் ஆர் அன்னெசரி பர்சன், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது ஃபைட்டிங் சான்ஸ் அப்படின்னா எ ஸ்மால் பட் ரியல் பாசிபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். கொஞ்சம் ஸ்மால் அண்டு ரியல் சக்ஸஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் பாசிபிலிட்டி தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளால் அந்த விஷயத்தை வந்து அட்டைன் பண்ண முடியும்னா அதுதான் ஃபைட்டிங் சான்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் சிஜிஎலுக்கு ஒரு 1.5 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு 60 days போதும் அப்படின்னா அந்த 60 days நீங்கள் ப்ரொடக்டாக உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதுதான் ஃபைட்டிங் சான்ஸ். ஓகேவா, அடுத்தது ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் அன்பிளசன்ட் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி சிச்சுவேஷன். ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷனாக இருக்குது, சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை திருப்திகரமான சுச்சுவேஷனாக இல்லை, சந்தோஷமான சுச்சுவேஷனாக இல்லை, ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது எ ஃபயர் இன் ஒன்ஸ் பெல்லி அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சன் தான் வந்து எ ஃபயர் இன் ஒன்ஸ் பெல்லின்னு சொல்லுவாங்க. எப்போயுமே கோல் ஓரியன்டாக இருப்பாங்க, ஜாலியாக டிட்டர்மினேஷனோட தான் என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அது ஸ்ட்ராங்காக வந்துட்டு பண்ணுறது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை வந்து எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னால் என்ன அப்படின்னா எ பர்சன் இன் அன் அன்ஃபெமிலியர் என்விரான்மெண்ட் வேர் தே ஃபீல் ஆக்வர்டு. ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அதுதான் வந்து எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது ஃபைவ் ஃபிங்கர் டிஸ்கவுண்ட். 5 finger டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கடையில் போய் நீங்கள் காசு கொடுக்காம ஒரு பொருளை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, சிம்பிளாக திருடிட்டு வர்றது, காசு கொடுக்காமல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் வந்துட்டு 5 finger டிஸ்கவுண்ட். ஓகேவா, அது ஆக்ட் ஆஃப் ஸ்டீலிங் ஆர் ஷாப் லிஃப்டிங். அடுத்தது ஃப்ளாஷ் இன் த பேன். ஃப்ளாஷ் இன் த பேன் அப்படின்னா சக்ஸஸ் வந்துட்டு கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஹீரோயின் ஆர் ஹீரோஸ் வந்துட்டு ஒரு கட்டத்தில் மட்டும் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. அது 2 to 3 yearsல வந்து ஒரு 5-6 படம் நடிச்சிருப்பாங்க. அந்த 5-6 படம் நடித்ததுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு பேர் ஃப்ளாஷ் இன் த பேன். ஓகேவா, அடுத்தது ஃப்ளீ இன் ஒன்ஸ் இயர் அப்படின்னா ஒருத்தவங்கள வந்துட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ரொம்ப கல்வி ஊற்றுறது, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ரொம்ப
திட்டுறது, ஓகேவா? அதுதான் ஷார்ப் ரிபியூக் ஆர் ஸ்கோல்டிங். ரிபியூக்னா வந்துட்டு திட்டுறதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஷார்ப் ரிபியூக் ஆர் ஸ்கோல்டிங். அடுத்தது ஃப்ளீ மார்க்கெட். ஃப்ளீ மார்க்கெட்னா என்ன அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் குட்ஸில் செல் பண்ணுற இடத்துக்கு பேர் வந்துட்டு ஃப்ளீ மார்க்கெட்டுன்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்தது ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட். ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட்னா ஒரு விஷயம் சூப்பராக போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் டூர் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்படி டூர் போகிறப்போ வந்துட்டு நீங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேவா? கயாக்கிங்கு, பஞ்சி ஜம்பிங், அந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இடையில மழை வந்துடுது. மழை வரதுனால அந்த ஒரு நாள் நீங்கள் ஒரு 5 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு நாள் ஃபுல்லாக மழை மட்டும் பேஞ்சுது அப்படின்னா 4 நாள் என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மழை வந்துட்டு எனக்கு ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட்டாக இருந்துச்சு, என்னோடய பிளானில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுதான் வந்துட்டு அந்த மழை, ஓகேவா? அது மாதிரி ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட்டை. அடுத்தது ஃப்ளை ஆன் த வால் அப்படின்னா அன்னோட்டிஸ்டு அப்சர்வர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஸோ உங்களை வந்துட்டு ஒரு பர்சன் வந்து நீங்கள் பார்க்காம ஒரு பர்சன் வந்து பக்கத்தில் உட்காந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னா அவர் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ளை ஆன் த வால்னு சொல்லுவோம். செவுத்துக்கு கூட காது கேட்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி, ஓகேவா? அடுத்தது ஃப்ளை ஆன் த வீல். ஃப்ளை ஆன் த வீல்னா என்ன அப்படின்னா someone who overestimates their own influence or power in a situation. தான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, எதுவுமே நடக்காது, தான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு கற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சனாக ஃப்ளை ஆன் த வீல்னு சொல்லுவோம், ஓகேவா? அடுத்தது ஃப்ளையிங் விசிட். ஃப்ளையிங் விசிட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அங்கிள் வந்துட்டு உங்களை ஊர்லேருந்து பார்க்க வர்றாரு, சும்மா 1 மணி நேரத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு, டக்குன்னு கிளம்பிடுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ப்ரீஃப் விசிட், ஒரு ஷார்ட் விசிட், ஃப்ளையிங் விசிட்டுன்னு அர்த்தம், ஓகேவா? வந்தாங்க, நாங்கள் வந்துட்டு ஃப்ளையிங் விசிட்டில் தான் பார்த்தோம், ஃபங்க்ஷனுக்கு வந்து போனோமா, அப்போ எங்கள் அங்கிளை வந்து ஃப்ளையிங் விசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே அவர் வந்து பார்த்தாரு, இமீடியட்டாக கிளம்பிட்டாரு, அவருக்கு ஏதோ வேலை இருந்துச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். சும்மா பார்த்துட்டு மட்டும் வருது, ஸ்டேலாம் பண்ணாமல் ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிடுறது தான் ஃப்ளையிங் விசிட், ஓகேவா? அடுத்தது ஃபூல்ஸ் பேரடைஸ். ஃபூல்ஸ் பேரடைஸ்னால் என்ன அப்படின்னா கற்பனையில் இருக்கிறது, ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் த ஃபால்ஸ் பிலீஃப்ஸ். ஒரு மாதிரி ரியாலிட்டியே புரிஞ்சுக்காமல் ஒரு மாதிரி ஃபால்ஸான விஷயத்தை வந்துட்டு பிலீவ் பண்ணிவிட்டு அதனால் ஹாப்பினஸை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது பேர் ஃபூல்ஸ் பேரடைஸ், ஓகேவா? அடுத்தது ஃப்ராக் இன் அ வெல். ஃப்ராக் இன் அ வெல்னா அப்படின்னா நேரோ மைண்டடான பர்சன் இல்லாட்டி லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ராக் இன் அ வெல்லுன்னு சொல்கிறாங்க, ஓகே? அடுத்த வார்த்தை கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் அப்படின்னா something that significantly alters the situation. அப்படியே சுச்சுவேஷனை மொத்தமாக மாற்றி போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேம் சேஞ்சர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட லைஃப்பில் வந்துட்டு உங்களோட 12th நீங்கள் வந்துட்டு யூ ஹாவ் அட்டைன்டு குட் மார்க்ஸ், ஓகேவா? அதனால் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க, ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க, அதுலேயும் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு நல்ல ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் அ கேம் சேஞ்சர். ஏன்னா நீங்கள் வந்து கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க ஏதோ ஒரு காலேஜில் தான் போய் சேருவோம், பட் நல்ல மார்க் வாங்கினால ஐஐடி மெட்ராஸ்லேயே சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா இட் இஸ் அ கேம் சேஞ்சர், ஓகேவா? சம்திங் தட் சிக்னிஃபிகல்ட்டி ஆல்டர்ஸ் த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை அப்படியே ஆல்டர் பண்ணி விட்டுறது, ஓகே? அடுத்தது கேட் கிராஷர். கேட் கிராஷர்னால் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தரை வந்துட்டு இன்வைட்டே பண்ணியிருக்க மாட்டோம், அந்த கெஸ்ட்டு வந்துட்டு அன்இன்வைட்டடாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கேட் கிராஷர்னு சொல்லலாம், ஓகே? அடுத்தது வந்து குட் சமாரிட்டன். குட் சமாரிட்டன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற நல்ல மனசு கொண்டவர் தான் வந்து குட் சமாரிட்டன்னு சொல்லுவாங்க, ஓகே? அடுத்த வார்த்தை வந்து க்ரீன் தம். க்ரீன் தம்னா என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நேச்சுரலாகவே கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவரால் பிளான்ட்ஸ்லாம் நல்லாவே க்ரோ பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் க்ரீன் தம். அடுத்தது க்ரீன் ஹார்ன். க்ரீன் ஹார்ன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கிரே ஏரியா. கிரே ஏரியானா என்ன அப்படின்னா ஒரு அன்கிளியரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் மேக்ஸ் வந்து 12th படிச்சிருந்தீங்கன்னா கேல்குலஸ்னு ஒரு டாபிக் வந்திருக்கும், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இன்டெக்ரல் கேல்குலஸ். அது வந்து எனக்கு வந்து கிரே ஏரியாவாக இருந்தது அப்படின்னா எனக்கு அது சுத்தமாக புரியல, அம்பிகுவஸாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே கிளியராகவே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் கிரே ஏரியா, ஓகேவா? அது எந்த டாபிக் இல்லை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி. அடுத்தது ஹேர்ஸ் பிரெத் அப்படின்னா நுனி அளவில் தப்பிச்சு வர்றது தான் வந்து ஹேர்ஸ் பிரெத். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நான் நேரோவாக எஸ்கேப் ஆனேன் அப்படின்னா க்ளோஸ் சேவ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? க்ளோஸ்
ஷேவ், அது வந்து ஒரு இடியம். அதே மாதிரி வந்துட்டு ஹேர்ஸ் பிரெத், வெரி ஸ்மால் மார்ஜின், நுனியளவில் தப்பிக்கிறது. ஓகே, அடுத்தது ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அர்த்தம். அடுத்தது ஹார்ட் டு ஹார்ட்னா மனசு விட்டு பேசுறது. ஓகேவா, இந்த இடியம்ஸில் தான் நம்ம போன வீடியோவில் வந்து மிஸ் பண்ணியிருந்த இடியம்ஸு. இப்போ 131 பார்க்கலாம். 120 வரையும் முடிச்சிருந்தோம் போன வீடியோவில். ஓகேவா, இப்போ 121 பார்க்க போகிறோம். மேட்ஸ் நெஸ்ட்னால் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் டிஸ்கவரின்னு அர்த்தம். மெஸ்ஸி ஆர் கெயாட்டிக் சுச்சுவேஷன், ஒரு மாதிரி ரொம்ப தப்பான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து புதையலை ஒழிச்சு வச்சுருக்கீங்க, அந்த புதையலை வந்து நீங்கள் போய் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா, உங்கள் வீட்டில் வந்து புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் வந்துட்டு அதெல்லாம் தேடி பிடிச்சி பார்த்தா அதில் வந்து புதையலே இல்லை, வெறும் டப்பா மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்கன்னு அர்த்தமா. அதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் டிஸ்கவரி ஆர் மேட்ஸ் நெஸ்ட். ஓகேவா, 2 மீனிங் இருக்குது. மேட்ஸ் நெஸ்ட்டு மெஸ்ஸி ஆர் கேயாட்டிக் சுச்சுவேஷன், ஒரு மாதிரி குழப்பமான சுச்சுவேஷன் அப்படின்னாலும் மேட்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபால்ஸ் டிஸ்கவரினாலும் மேட்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது மின்சிங் வாக் அப்படின்னா அது ஹீரோயினில் அண்ணனடை போட்டு வருவாங்கள்ல, அதுக்கு பேர் வந்து மின்சிங் வாக். ஓகேவா, அடுத்தது மந்த் ஆஃப் சண்டேஸ்னால் வெரி லாங் டைம்னு அர்த்தம், ரொம்ப காலம் கழிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, வெரி லாங் டைம், அதுதான் மந்த் ஆஃப் சண்டேஸ். அடுத்து வந்து ஒன் ட்ரிக் போனினா என்ன அப்படின்னா பர்சன் ஆர் திங் வித் ஒன்லி ஒன் ஸ்பெஷல் ஸ்கில் ஆர் டேலண்ட், ஒரே ஒரு ஸ்கில் தான் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஒன் ட்ரிக் போனின்னு பேர். ஓகே, பெனி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கேட்குறதுக்கு பேர் பெனி ஃபார் யுவர் தாட்ஸ். அதே பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா வெரி ஈஸின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது ரிஃப்ட் இன் த லூட் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனையால் அந்த ரிலேஷன்ஷிப்பே ப்ரோக் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ரிஃப்ட் இன் த லூட். ஓகேவா, அடுத்தது சைட் ஃபார் சோர் ஐஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களோட கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ஒரு நபரையோ இல்லை ஒரு விஷயத்தையோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சைட் ஃபார் சோர் ஐஸ். ஓகேவா, அடுத்த வார்த்தை ஸ்லைஸ் ஆஃப் த பை. ஸ்லைஸ் ஆஃப் த பைனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் டேடி வந்து ஒரு பெரிய ஜமீன்தாராக இருக்கார், 100 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 6 பேருக்கும் சரி சமமாக வந்துட்டு அவர் சொத்தை பிரித்து கொடுக்குறாரு அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு பங்கு கிடைக்கிது அப்படின்னா அதுதான் ஸ்லைஸ் ஆஃப் த பை ஆஃப் தி ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ஓகேவா, ஷேர் ஆஃப் தி அவைலபிள் மணி, ப்ராஃபிட் ஆஃப் பெனிஃபிட். அடுத்தது ஸ்மாஷ் ஹிட் அப்படின்னா பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எஸ்பெஷலி இன் என்டர்டைன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு சொல்லுவாங்களா மூவியை, அதை வந்து ஸ்மாஷ் ஹிட்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்டோன்ஸ் த்ரோனா வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது ஸ்டம்பிளிங் பிளாக்னா என்ன அப்படின்னா சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு அச்சீவ். ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுதான் ஸ்டம்பிளிங் பிளாக். அடுத்தது வந்து டஃப் ரோட் டு ஹோனா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ரஃப் ரோட் டு ஹோ. ஓகேவா, அடுத்தது வாய்ஸ் க்ரைங் இன் த வில்டர்னஸ் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வார்னிங்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறோம் அவங்க சொல்கிற எச்சரிக்கையை. ஒருத்தவங்க கண்டினியூஸாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைமேட் ஓரியன்டாக படிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார். ஓகேவா, ஒரு சயின்டிஸ்ட்டு, நம்ம நேச்சரை அழிச்சிக்கிட்டே வரோம், கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நம்ம வந்துட்டு அதை காது கொடுத்தே கேட்கல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வாய்ஸ் க்ரையிங் இன் வில்டர்னஸ்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது அபவுட் டர்ன் அப்படின்னா கம்ப்ளீட் சேஞ்ச் இன் ஒப்பீனியன் ஆர் டைரக்ஷன். ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு பற்றியும் உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியனாக தட் இஸ் கால்ட் அபவுட் டர்ன். ஓகேவா, அடுத்தது அபவ் போர்டு அப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு பேர் அபவ் போர்டு. ஓகேவா, ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு பேர் அபவ் போர்டு. அடுத்து வந்து ஆசிட் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னா அந்த தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கிறதுக்கு பேர் வந்துட்டு ஆசிட் டெஸ்ட். ஓகேவா, உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. டிசைசிவ் டெஸ்ட் தட் ப்ரூவ்ஸ் தி ட்ரூத் ஆர் வேல்யூ ஆஃப் சம்திங். இதோட வேல்யூ என்ன, இதோட உண்மைத்தன்மை என்ன, இல்லாட்டி வந்துட்டு இது நிஜமானே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஆசிட் டெஸ்ட். ஓகேவா, அடுத்து ஆடம்ஸ் ஏல்னா பிளெயின் வாட்டர், வெறும் தண்ணி, அதுதான் அந்த ஆடம்ஸ் ஏல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது ஆட் ஃபியூயல் டு ஃபயர் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப வேர்ஸாக மாற்றிருச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆட் ஃபியூயல் டு ஃபயர்.
ஓகே. அடுத்தது ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு டு மேக் அ பேட் சிச்சுவேஷன் வாஸ் பை ஆடிங் ஹியூமிலியேஷன். ஏற்கனவே நம்ம வந்துட்டு அவமானப்பட்டிருப்போம், அவமானப்பட்டதுக்கும் இல்லாமல் கூட சேர்த்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அவமானப்படுத்துகிற மாதிரி நம்மளை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி. ஓகே. அடுத்தது ஏற்கனவே அடி வாங்கியிருக்கோம், அதுக்கு மேலேயும் அடி வாங்கினோன்னா அதுக்கு பேர் ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி. ஏற்கனவே சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அது இன்னும் மோசமான்ற மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னு தட் இஸ் கால்ட் ஆட் ஃபியூவல் டு த ஃபயர். ஓகே. அடுத்தது ஆஃப்டர் அ ஃபேஷன். ஆஃப்டர் அ ஃபேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னா என்னவே தட் இஸ் பேட்லி அக்செப்டபிள். ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இந்தியன் கல்ச்சரில் ஸ்விம் சூட் போடுறது வந்துட்டு இட் இஸ் நாட் அ அக்செப்டபிள் ஒன். ஓகேவா. இது வந்து ஆஃப்டர் அ ஃபேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மரீனா பீச்சில் வந்துட்டு இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்விம் சூட் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆஃப்டர் ஃபேஷன் மாதிரி தான் பார்க்கப்படும். தட் இஸ் பேட்லி அக்செப்டட் பை அவர் கல்ச்சர். ஓகேவா. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஓகே. பை அவர் கல்ச்சர் நிறைய பேர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஃபாரினில் அது வந்து ஃபாரினோட கல்ச்சரு, நம்ம கல்ச்சருக்கு அதெல்லாம் ஒருமான்னு சில பேர் கொஷின் பண்ணுவாங்கள்ல. அப்போ பேராக தான் நம்ம சொசைட்டி அக்செப்ட் பண்ணிப்போம். அதுதான் ஆஃப்டர் ஃபேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா அடுத்த இடியம் ஆஃப்டர் ஒன்ஸ் ஒன் ஹார்ட். ஆஃப்டர் ஒன்ஸ் ஒன் ஹார்ட் அப்படின்னா அ பர்சன் ஹூ ஷேர்ஸ் ஒன்ஸ் டேஸ்ட் ஆர் ப்ரிஃபரன்சஸ். உங்களை மாதிரி ஒருத்தர் வந்துட்டு யோசிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா ஹீ இஸ் அ பர்சன் ஆஃப் மை ஓன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா. உங்களை மாதிரி யோசிக்கிறது பண்ணுறது எல்லாமே உங்களோட அப்படியே உங்களோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்க பர்சன் தான் வந்து ஆஃப்டர் ஒன்ஸ் ஒன் ஹார்ட்னு சொல்லுவோம். அடுத்தது அகேன்ஸ்ட் த கிளாக் அப்படின்னா இன் அ கிரேட் ஹரி டு ஃபினிஷ் பிஃபோர் அ டெட்லைன் வந்துருச்சு, ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கான டெட்லைன் வந்துருச்சு, அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அகேன்ஸ்ட் த கிளாக். அடுத்தது எய்ட் அண்ட் அபெட். எய்ட் அண்ட் அபெட்னா என்ன அப்படின்னா டு ஹெல்ப் அண்ட் என்கரேஜ் சம்மன் டு டூ சம்திங் ராங் எஸ்பெஷலி டு கமிட் அ க்ரைம். ஒருத்தவங்கள நீங்கள் ஒரு கெட்ட செயல் செய்ய தூண்டுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் எய்ட் அண்ட் அபெட்னு அர்த்தம். ஓகேவா. எய்ட் அண்ட் அபெட். எய்ட்னா ஹெல்ப், அபெட்னா தூண்டுறது. ஓகேவா. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எய்ட் அண்ட் அபெட்னா என்ன, உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவங்கள வந்துட்டு நீங்கள் போய் இது வந்துட்டு திருடிட்டு வா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எய்ட் அண்ட் அபெட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது ஏர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக் ஆர் வாஷ் டர்ட்டி லினன் இன் பப்ளிக் அப்படின்னா உங்களோட பர்சனல் ஆர் ப்ரைவேட் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மித்தவங்களுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறது. உங்கள் பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ண ஒரு ரூம்குள்ளே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் 4 பேருக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து பேசுனீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு வாஷ் டர்ட்டி லினன் இன் பப்ளிக்னு அர்த்தம். இது ஏற்கனவே நம்மளோட அந்த போன பிளாக் புக்லேயே இருந்த வார்த்தை தான். ஓகேவா. அடுத்தது அலாரம்ஸ் அண்ட் எஸ்கர்ஷன்ஸ் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆர் கேயாட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் கன்ஃபியூஷனோடு இருக்கிறது. ஓகேவா. அடுத்தது அலைவ் அண்ட் கிக்கிங் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஃபுல் ஆஃப் எனர்ஜியோடு இருக்கிறது பேர் அலைவ் அண்ட் கிக்கிங். அடுத்தது ஆல் அகாக். ஆல் அகாக்னா வெரி ஈகர் அண்ட் எக்ஸைட்டட்னு அர்த்தம். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆல் அகாக். அடுத்தது ஆல் அலாங். ஆல் அலாங் அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரதுக்கு பேர் ஆல் அலாங். ஓகேவா. ஆல் அகாக்னா என்ன, ரொம்ப வெரி ஈகர் அண்ட் எக்ஸைட்டட். ஓகே. அடுத்த வார்த்தை ஆல் அண்ட் சன்ரை. ஆல் அண்ட் சன்ரைனா எல்லாரையுமே கூப்பிட்றது, எல்லாருமே வந்துட்டு ஆல் ஆர் வெல்கம்னு சொல்கிறது பேர் ஆல் அண்ட் சன்ரை. எல்லாருமே வெல்கம் பண்ணுறது, எந்த எக்ஸப்ஷனும் இல்லாமல். ஓகேவா. அடுத்தது ஆல் அட் சி அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, அன்சர்டைனாக இருக்கிறது, அடுத்தது என்னென்னு பண்ண தெரியாமல் இருக்கிறது பேர் ஆல் அட் சி. ஓகே. அடுத்த வார்த்தைக்கு பேர் ஆல் பார்க் அண்ட் நோ பைட். ஆல் பார்க் அண்ட் நோ பைட்னா என்ன அப்படின்னா இவன் குறைக்க மட்டும்தான் செய்வான், கடிக்கலாம் மாட்டான்னு சொல்லி நாய் குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான் த்ரெட்டனிங் பட் நாட் வில்லிங் டு ஆக்ட். நம்மளை வந்து பயமுடுத்த மட்டும்தான் செய்வாங்க, ஆனால் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை வந்து நம்மளை வந்து அச்சுறுத்த மட்டும் தான் செய்வாங்க, நம்மளை வந்துட்டு காயப்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி. ஓகேவா. அடுத்தது ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ். ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ்னால் வந்துட்டு ஃபுல்லி அட்டன்டிவ்னு அர்த்தம். ஓகேவா. ஒரு விஷயத்தை ஆர்வமாக ஃபுல்லாக கேட்டுட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ்னு அர்த்தம். நீங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா 190 idioms கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அது வந்துட்டு பார்க்கும்போது மித்தவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதே மாதிரி எனக்கும் பூஸ்டப்பாக இருக்கும் ஃபர்தராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேர்ட் ஆஃப் மவுத் தான் நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நிறைய பேர்த்தோட ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நிறைய கற்றுக்குவாங்க, நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்து வந்துட்டு ஆல் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ஸ் அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கிறது, ஒரு விஷயத்த வந்துட்டு சொதப்பி பண்ணுறதுக்கு பேர் ஆல் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ஸ், இல்லாட்டி ஆல் தம்ஸ்ன்னு மட்டும் சொல்லலாம். ஓகேவா? கிளம்ஸி அண்ட் ஆக்வர்ட் வித் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ். ஓகே, அடுத்த வார்த்தை வந்துட்டு ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக் அப்படின்னா எல்லாத்தோட கோஆப்ரேஷனும் வேணும், ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எல்லாத்தோட ஹெல்ப்பும் வேணும் அப்படின்னா அதுதான் ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்கு. ஓகே, அடுத்த வார்த்தை ஆல் ஹேட் பட் நோ கேட்டில். ஆல் ஹேட் பட் நோ கேட்டில் அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாக சொல்லுவோம், வாய் தான் வேலை ஏதாவது செய்கிறியா, வாய் மட்டும் அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா பேசினா மட்டும் பத்தாது, செஞ்சும் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆல் ஹேட் அண்ட் நோ கேட்டில். ஓகே, ஃபுல் ஆஃப் போஸ்ட்ஃபுல் டாக் பட் லேக்கிங் ஆக்ஷன் ஆர் சப்ஸ்டன்ஸ். அடுத்தது ஆல் இன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப எல்லா வேலையும் பண்ணி ரொம்ப டயர்டாகி போயிடுறது, கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்டட்னா டயர்ட்னு அர்த்தம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகி போடுறது தான் ஆல் இன். அடுத்தது ஆல் இன் அ டேஸ் ஒர்க் அப்படின்னா நம்ம டெய்லி பண்ணுற ரொட்டீனில் ஒரு பார்ட்டு தான் ஆல் இன் அ டேஸ் ஒர்க். ஓகேவா? அடுத்தது ஆல் இன் ஆல் அப்படின்னா வந்துட்டு கன்சிடரிங் எவ்ரி திங் ஆர் ஆன் த ஹோல், எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறப்போ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆல் மூன்ஷைனா என்ன அப்படின்னா கம்ப்ளீட் நான்சென்ஸ்னு அர்த்தம், அன்ரியலிஸ்டிக் ஐடியாஸ்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் கண்ணை திறந்தோம் மார்ஸில் இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளோ ஒரு ஃபூலிஷான ஒரு விஷயம். நான் கண்ணை திறந்து ஒரு மந்திரம் சொல்லிட்டு நான் கண்ணை திறந்தேன்னா நான் போய் மார்ஸுக்கு போயிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்காங்க, அதுக்கு பேர் ஆல் மூன்ஷைன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஆல் ஆஃப் அ சடன்னா அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக ஹேப்பன் ஆகிறது. ஓகே, அடுத்தது ஆல் ஓவர் ஹெல்த்ஸ் ஹாஃப் ஏக்கர் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கிறதுக்கு பேர் ஆல் ஓவர் ஹெல்த்ஸ் ஹாஃப் ஏக்கர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வீட்டில் இருக்கும்போது எல்லாமே கஜன்னு அங்கங்கே அதோட டாய்ஸு எல்லாமே வீடு ஃபுல்லாகவே குப்பையாக இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் எல்லாமே அங்கங்கே கிடக்கிறதுக்கு பேர் வந்துட்டு ஆல் ஓவர் ஹெல்த்ஸ் ஆஃப் ஏக்கர். ஓகேவா? அடுத்தது ஆல் வெட் அப்படின்னா கம்ப்ளீட்லி ராங் ஆர் கம்ப்ளீட்லி மிஸ்டேக்குன்னு அர்த்தம், தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஆல் வெட். அடுத்தது அல்மா மேட்டர்னா நம்ம படித்த முன்னாடி ஸ்கூலோ ஒரு காலேஜ், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மிஸ் எக்ஸ் காலேஜ்லையோ இல்லை ஒரு மிஸ் ஒய் காலேஜ்லையோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜ் தான் உங்களோட அல்மா மேட்டர் அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஆல்ஃபபெட் சூப்னா அப்படின்னா நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க, அந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக அப்ரிவியேஷன்ஸு அப்புறம் ஆக்ரானிமு இந்த மாதிரியே இருக்குது. ஓகேவா? கோட் லாங்குவேஜில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஒய்ஐ ஃபார் யர் இன்ஃபர்மேஷனுக்கு எஃப்ஒய்ஐ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ரிவியேட்டட் டேர்ம்லேயே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதனால அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆல்ஃபபெட் சூப். ஓகே, அடுத்தது ஏஸ் இன் த ஹோல்னு என்ன அப்படின்னா ஹிடன் அட்வான்டேஜ் ஆர் கெப்ட் ஃபார் த ரைட் மொமெண்ட்டுன்னு அர்த்தம். ஒரு ஹிடனான அட்வான்டேஜ் நம்ம வந்துட்டு கரெக்டான மொமெண்ட் வரணும்னு சொல்லிட்டு அதை ஹைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் an haze in the hole, an hidden advantage kept for the right moment. ஓகேவா? அடுத்தது ace up one's sleeve அப்படின்னா a secret resource or advantage kept in reserve. ஓகேவா? ஒரு விஷயம் சீக்ரெட்டான சோர்ஸு, அது வந்து நமக்கு வந்துட்டு நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? an ace up one's sleeve அப்படின்னா a secret resource or advantage kept in reserve. நமக்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு 10,000 சேர்த்து இருந்தீங்க அப்படின்னா it is called ace up one's sleeve. அடுத்தது ஆக்யூலஸ் ஹீல்னா என்ன அப்படின்னா a fatal weakness in someone or something otherwise strongன்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்யூலஸ் ஹீல்னா என்ன, நம்மளோட வீக்னஸ்ஸு, அதுக்கு பேர் அந்த வீக்னஸ் நம்மளோட ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸ் வந்து அவங்கள அழிச்சிற அளவுக்கு காரணமாக இருக்கும்ல, அதுக்கு பேர் எக்கிலஸ் ஹீல். ஓகேவா? அடுத்தது அலாவுதீன் கேவ் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு வேல்யூபிள் அண்டு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸாக இருந்தது அப்படின்னா உங்கள் வீடு ஃபுல்லாக வந்துட்டு காசு பணமாக இருக்குது, ரொம்ப வேல்யூபிள் திங்ஸாக வாங்கி அடுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீடு தான் அலாவுதீன் கேவுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஆல்பட்ராஸ் அரவுண்ட் ஒன் ஸ்னெக்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்குது இல்லை கில்ட்டாக இருக்குது, ஃபர்தராக நம்ம வாழ்க்கையில் இம்ப்ரூவ் பண்ண விடாமல் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, அந்த தப்புனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரெக்ரெட்டாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த விஷயத்துலேருந்து மீளவே முடியல, வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆல்பட்ராஸ் அரவுண்ட் ஒன்ஸ் நெக். ஓகேவா? அடுத்த வார்த்தை அந்த ஆம்சேர் கிரிட்டிக் அப்படின்னா
கால் மேலே கால் போட்டுட்டு சும்மா குறை மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஆனால் வாயில் மட்டும் குறை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஆம்சேர் கிரிட்டிக். ஓகேவா. அடுத்தது ஆம்சேர் எக்ஸ்பர்ட் அப்படின்னா இது இப்படி பண்ணியிருக்கலாம், இது இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு சொல்லி மித்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது. ஓகேவா. சேர்லேயே பார்த்துட்டு சும்மா எதுவுமே பண்ணாமல் அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் கம்மியாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் உப்பு தூக்கில் போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சாம்பாரில் காரம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு சமைக்கவே தெரியாது, ஆனால் செய்கிற சமையலில் குறை சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ஆர்ம்சேர் எக்ஸ்பர்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது ஆரோவின் ஒன்ஸ் குவர். ஆரோவின்ஸ் ஒன் குவர்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ், ஒரு ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால் ஆரோவின் ஒன்ஸ் குவர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகேவா. அந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செய்ய போகிறீங்க. ஓகே. அந்த ப்ராடக்டை செஞ்சு முடிச்சிட்டிங்க. அந்த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன சோர்ஸஸில் அவைலபிளாக இருக்கோ அதுக்கு பேர் ஆரோவின் ஒன்ஸ் குவர்னு இருக்கும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டிங்கை நம்ம ஃபோன் மூலமாக பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது வாங்குங்க அப்படின்னு. இல்லாட்டி கேம்பெயின் பண்ணலாம், இல்லை வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக போகலாம். அது பேர் தான் என்னது ஆரோவின்ஸ் ஒன் குவர். ஓகேவா. அடுத்தது ஆர்டிக்கல் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கை, நீங்கள் ஒரு விஷயத்தை அதீதமாக நம்பினீங்க அப்படின்னா அதுதான் ஆர்டிக்கல் ஆஃப் ஃபெய்த்துன்னு அர்த்தம். எ ஃபர்ம்லி ஹெல்ட் பிலீஃப் ஆர் ஃபண்டமெண்டல் என் பிரின்சிபல். ஓகேவா. அடுத்தது ஈகர் பீவர். ஈகர் பீவர்னால் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு விஷயத்தில் ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறது. ஓகேவா. ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சனாக இருக்காங்க, க்யூரியஸான பர்சனாக இருக்காங்க அப்படின்னா க்யூரியஸ்னால் ஆர்வமாக இருக்கிறது பேர் ஈகர் பீவர். ஓகே. அடுத்தது ஈகிள் ஐ. ஈகிள் ஐ அப்படின்னா எப்பயுமே கண்குத்தி பாவாட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் கழுகு மாதிரி கவனிக்கிறது பேர் ஈகிள் ஐ. ஓகே. அடுத்தது ஐ ஓப்பனர். ஐ ஓப்பனர்னால் என்ன அப்படின்னா, நீ சொன்னதுக்கப்புறமா என் கண்ணே திறந்துச்சு அப்படின்வாங்கல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அப்போ தான் இது உண்மை எது பொய்னே தெரிய வருது அப்படின்னா, எது உண்மை எது பொய்ன்னு தெரிய வர அந்த சுச்சுவேஷன் ஆர் அந்த டைம் தான் ஐ ஓப்பனர்னு அர்த்தம். அடுத்தது ஐசோர். ஐசோர்னால் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அன்பிளசண்ட்டான ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு கேட்டு மட்டும் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அந்த கேட்டை உங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல, அந்த வாலெல்லாம் புதுசாக முடிச்சு ஒரு மாதிரியாக கிடக்கு அப்படின்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐசோர். ஓகேவா. அடுத்தது ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ் அப்படின்னா பார்க்குறதுக்கு தான்ப்பா சின்ன பையன், பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய பையனாட்டம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் அண்ட் ஓல்டு ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ்னு அர்த்தம். எ யங் பர்சன் ஹூ இஸ் வைஸ் அண்ட் மெச்சூர் பியாண்ட் தேர் ஏஜ். ஓகேவா. அடுத்து அண்ட் ஓப்பன் புக். அண்ட் ஓப்பன் புக்னா என்ன அப்படின்னா, a person who is easy to know and understand, having no secrets. இந்த பர்சனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், இவங்களுக்கு ஹீஸ் அன் ஓப்பன் புக் அப்படின்னா அவர் எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார், அவரை பற்றி எல்லாமே விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அது இஸ் கால் ஓப்பன் புக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது அப்ஹில் பேட்டில். அப்ஹில் பேட்டில்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அப்ஹில் பேட்டில்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், 60 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் ஸ்விம்மிங் கற்றுக்கிறார் அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு உடம்பு ஒத்துழைக்கணும், ப்ரீதிங்லாம் கரெக்டாக வரணும், அவருக்கு அந்த எக்ஸசைஸ்லாம் கையெல்லாம் கரெக்டாக வணங்கினா தானே அவர் ஸ்விம் பண்ண முடியும். இப்போ அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஒரு ஆளுக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கிறது எப்படி இருக்கும், அப்ஹில் பேட்டிலாக இருக்கும். ஓகேவா. நேச்சுரலாகவே ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் அப்ஹில் டாஸ்க்குன்னு அர்த்தம். ஓகேவா. அதான் கீழே கொடுத்துருக்காங்க, டிஃபிகல்ட்டாக டிமாண்டிங் டாஸ்க்கு பேர் அப்ஹில் டாஸ்க்கு. ஓகேவா. அடுத்தது ஆங்கிள் ஃபார் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு கொக்கி போடுறது. ஒரு விஷயத்துக்கு கொக்கி போடுறதுனா என்ன, ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே ஒரு எம்ப்ளாயி வேலை செய்கிறாரு, அவர் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட நல்லா பேசி வளைஞ்சு பேசிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு அடிமை மாதிரி இருக்காரு அப்படின்னா அவர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாரு உங்கள்கிட்ட, இவன் என்கிட்ட ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறான் அதனால தான் அப்படி கொக்கி போட்டுட்ருக்கான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் ஆங்கிள் ஃபார், டு ட்ரை டு கெட் சம்திங் இன் அ கிளவர் ஆர் இன்டைரக்ட் வே. ஓகே. அடுத்தது எனி போர்ட் இந்த ஸ்டாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்ட காலத்தில் அடைக்கலை கொடுக்குற ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு பர்சனுக்கு பேரோ போர்ட் இன் அ ஸ்டாம்னு அர்த்தம். எ பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் ஆர் ஷெல்டர் டியூரிங் டிஃபிகல்ட்டி, அதுதான் எனி போர்ட் இன் அ ஸ்டாம்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது ஆப்பிள் டு சீசர் அப்படின்னா
அப்பீல் டு அன் ஹையஸ்ட் அத்தாரிட்டி, ஒரு பெரிய அத்தாரிட்டிகிட்ட போய் முறையிடுறதுக்கு பேர் அப்பீல் டு சீசர். ஓகேவா. அடுத்தது ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்டு. ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்டுனா என்ன அப்படின்னா சம்திங் தட் காசஸ் கான்ஃப்ளிக்ட் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட்னு அர்த்தம். உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் வந்துட்டு எப்பயுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்களும் அவரும் எப்பயுமே ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம், டிஸ்அக்ரிமெண்ட்லேயே இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படின்னா எ பர்சன் ஹூ இஸ் கிரேட்லி செரிஷ்ட் அண்ட் லவ்டு. உங்களை வந்து உங்கள் அம்மா அப்பா எப்பவுமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் தேர்ஸ் ஐ. ஓகேவா. அடுத்தது ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ்னால் என்ன அப்படின்னா டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் தட் கேனாட் பி கம்பேர்டு. ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ். ஓகே. அடுத்தது ஆப்ரப்போஸ் ஆஃப் நத்திங். ஆப்ரப்போஸ் ஆஃப் நத்திங்னா என்ன அப்படின்னா வித்தவுட் எனி கனெக்ஷன் அர்த்தம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், டூர் போகலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அவுட் ஆஃப் நோவர் வந்து அவர் வீட்டில் நடந்தது வந்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்களாம் டூரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் வீட்டில் நடந்ததை சொல்லி சிரிச்சிட்ருக்காரு அப்படின்னா அதுதான் ஆப்ரப்போஸ் ஆஃப் நத்திங், அவுட் ஆஃப் நோவேர், சம்மந்தமே நான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா. அடுத்தது ஆர்கசைடு. ஆர்கசைடுனா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி விஜிலண்ட் அண்ட் வாட்ச்ஃபுல், அது ஈகல் ஐ மாதிரி தான். ஓகேவா. கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கீனாக கவனிக்கிறதுக்கு பேர் ஆர்கசைடு. ஓகேவா. ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி 190 words முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா. கமெண்ட்டில் பாய்.